மரத்தில் சிட்டுக்குருவி கூடு கட்டியிருக்குங்க. நாகாத்தம்மன் மரத்தில் சிட்டுக்குருவி முட்டை எடுத்து கூடு கட்டியிருக்கு. அது அண்டங்குருவியாம். குருவியே பார்க்க முடியாது, இதில் அண்டங்குருவி எங்கன்னு தெரில. இதுக்கு இதில் கூடு அண்டங்குருவி இதெல்லாம் தெரியுதான்னு பாருங்கள். ஏன்னா எனக்கு நேரில் பார்க்கும்போது தெரியுது, ஃபோட்டோவுக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு சொன்னது அந்த பூ கட்டுற அம்மா தான். என் பொண்ணை நான் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்லையே சேர்த்ததுனால காலையில் டிஃபன் கொடுத்து அமிச்சிட்டு மதியானம் சுட சுட கொண்டு போவேன். இந்த காலையில் இந்த சமைக்கிறதுக்கோசம் சீக்கிரம் ஏஞ்சதே கிடையாது. ஆனால் இந்த 48 நாளைக்கு நான் 28 நாள் தான் முடிஞ்சிருக்கு. இந்த காலையில் ஏஞ்சி சமைக்கணுன்ற அரைப்பறையாக ஏஞ்சிக்கும் போது எனக்கே ஐயோ நம்ம பொண்ணுக்கே நம்ம கட்டுறதுக்கு ஏஞ்சது கிடையாது, இப்போ அம்மனுக்கு நம்ம ஒரு பயந்து பயந்து செய்கிறோமேன்னு எனக்கே என்னை பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. காலையில் ஏஞ்சி ஒரு பக்கம் பிரசாதத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு ஒரு பக்கம் அம்மனுக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னமும் நான் காலையில் ஏஞ்சி தான் ஃப்ரெஷ்ஷாக பூ கட்டுவேன். நைட்டே வாங்கிட்டு வந்து வச்சாலும் காலையில் ஏஞ்சி கட்டி எடுத்துகிட்டு போகும்போது அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு